ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால சரி மட்டன் எடுக்கலான்னு மட்டன் ஸ்டால் போயிருந்தேன். அங்கே ஈரல் நல்லா இருந்துச்சு. சரி ஒரு ஈரல் வந்து ஒரு 1/2 கிலோ கொடுங்கண்ணான்னு கேட்டேன். அந்த தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அதில் எப்படி கட் பண்ணுறப்ப கொழுப்பு ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக கொழுப்பாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கி பார்த்தா அவ்வளவும் கொழுப்பு. ஸோ ரொம்ப ஏமாந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நீங்களும் இனிமேல் பார்க்குறப்போ பார்த்து வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கிறோம். அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு மஞ்சள்தூளும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தாளிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க. கடையில் வாங்கி நம்ம வீட்லேயே கொஞ்சம் சின்ன பொடி மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் 2 போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் கூட பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு கறியை கொட்டி வதக்குறோம்ல, இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த நீங்கள் அரைச்சி வச்ச மசாலா உள்ளே கொட்டி வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் மேலே போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஃபினிஷிங்கை நம்ம முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ வந்து அதுக்கு சாடிஷனாக வந்து தக்காளி ரசம் மட்டும் வச்சுருந்தேன். கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தக்காளி ரசம் வச்சு சாப்பாடு வடிச்சிருந்தேன். தக்காளி ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பாடு வடிச்சிட்டேன். நான் எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பாடு வடித்து தான் சாப்பிடுவோம். நீங்களும் வடித்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.